ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். திருச்சியில் உள்ள கீரனூர் சைடு போனவங்க இங்கே நாத்தாமலைன்னு சொல்லி ஒரு ஏரியாவில் பார்த்தா கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு குட்டி ஏரோப்ளேன் வந்து ரோட்லேயே லேண்ட் ஆகிருந்துச்சு. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாட்டம். ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக என்னன்னு தெரில. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. விசாரித்ததில் என்ன நிலவரம்னு நாங்கள் நின்று விசாரிக்கிற இடத்துக்கு நேரம் இல்லை. அதனால் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த பசங்கள்கிட்ட கேட்டதில் இன்ஜினில் ஏதோ பிரச்சனை, அதனால் அவர் தர இறக்கிட்டார். இறக்குன அதிர்ச்சியில் அவருக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு. அதனால் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிட்டாங்க பைலட்டை அப்படின்னாங்க. சரின்னு நாங்களும் வேறு டீட்டெயில்ஸ் யார்ட்டையும் கேட்டால் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. என்ன உண்மையான தகவல்னு தெரில. வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதாவது வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் உண்மையான தகவல் என்னன்னு தெரியல. இருந்தாலும் கிராமம்னால ரொம்ப கூட்டம் இல்லைங்க. ஒரு 20-30 பேர் தான் இருந்தாங்க. சுற்றிலும் போலீஸும் தீயணைப்பு வண்டியும் நின்றுச்சு. முன்னாடி உள்ள பாட்டெல்லாம் செதறி போயிடுச்சு. உண்மையான நிலவரம் என்னன்னு நியூஸ் சேனல் பார்த்தா தான் தெரியும். அங்கே யதார்த்தமாக வந்தனாலே இது தெரிஞ்சிச்சு. இல்லைனா இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். இந்த பையன்தான் ஏக்கா யூடியூப்பில் போடுங்கக்கான்னு கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்லி யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்ல பண்ணான். சரி, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, அதனால் இதை வீடியோ எடுத்தேன் பாருங்கள். ஆனாலும் ஆபத்தான விஷயந்தாங்க. யாருமே இல்லை அதில். 2 பேர் 3 பேர் தான் வந்திருப்பாங்கட்ட. யாருக்கும் இந்த உயிர் சேதமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் ஃபோட்டோ வீடியோ எடுக்க போலீஸ் அலோவ் பண்ணாங்க, ரொம்ப க்ரௌடு இல்லைனால. இந்த பையனும் யூடியூப் வச்சுருக்கானா. யூடியூப்பில் நானும் போடுறேன்க்கா அப்படின்னா. சரி போடுறா வாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டோம். ஓகே மக்களே, பாய்.